வெல்கம் டு டூட்டீஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எல்லாரோட ஃபேவரட், எஸ்பெஷலி கிட்ஸ் ஃபேவரட் பாஸ்தா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவு வந்த உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு மசாலா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை இடித்து இல்லைனா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளி பழம் நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு குழைவாக வெந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 பார்ட் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை எய்தர் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை பேன்லேயும் பண்ணிக்கலாம். தனியாக நீங்கள் பாஸ்தாவை குக் பண்ணிவிட்டு எடுத்து ட்ரைன் பண்ணி இதில் போடணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு கேரட்டும் பீன்ஸும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய், கேப்சிகம், இன்னும் என்ன ஆட் பண்ணும், கேபேஜ், அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் டேஸ்ட்டுக்காக மேகி மசாலா, அதாவது டாப் ராமனில் வரும் இல்லையா, அந்த மசாலா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் கரம் மசாலா, கறி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொரியாண்டர், அந்த மாதிரி நம்மளோட நார்மல் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா இது கூட காரத்துக்கு கொஞ்சமாக சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் கரம் மசாலா ஆட் பண்ணலை. டேஸ்டி அந்த நூடுல்ஸ் மிக்ஸ் ஆட் பண்ணதுனால நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. உங்கள்கிட்ட நூடுல்ஸ் மிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த காயை கொஞ்சம் நேரம் நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். காய் ஓரளவுக்கு குக் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, நம்ம பாஸ்தாவையும் குக் பண்ணி ஆட் பண்ணல அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து வேக வைக்கும் போது நம்ம பொடி பொடியாக தான் காய் கட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து குக் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பாஸ்தாவை ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வைக்கல, ஜஸ்ட் வாட்டரில் அலசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த டேஸ்ட் மேக்கரில், அந்த டேஸ்டிங் மசாலாவில் பார்த்திங்கன்னா மேகி மசாலாவில் கண்டிப்பாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக போட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா வெந்து கொதி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே இதை வதக்கிக்க வேண்டியதாக. நம்ம ஆட் பண்ண வேண்டியது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். தண்ணின்னு பார்த்திங்க அப்படின்னா 1 கப் பாஸ்தாவுக்கு 2.5 கப் தண்ணி நார்மலாக சரியாக இருக்கும். குக்கரில் வைக்கிற மாதிரினா 1:2 கரெக்டாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இதை டாஸ் பண்ணிவிட்டு இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக, உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒயிட் சாஸ் பாஸ்தா அதுவும் சூப்பராக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் நம்மளோட இந்தியன் ஸ்டைல், சவுத் இந்தியன் ஸ்டைல் பண்ணி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே தனி தான். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரியாணி, தக்காளி சாதம் அதெல்லாம் செஞ்சு எப்படி ஒரு ஃப்ளேவர் இருக்குமோ அந்தளவுக்கு இதில் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.